வணக்கம். மே மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு. செவ்வாய்க்கிழமை நாளைக்கும் பல ராசிகளுக்கு நல்லா இருக்கு. அதனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. எப்படி இருக்கிறது இந்த திங்கள் செவ்வாய் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். கர்வம், திமிர் பேச்சு அதிகம். அது உங்களுக்கு சரியா இருக்கும், மற்றவங்களுக்கு தான் தப்பா இருக்கும். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 7 வடக்கு பச்சை செவ்வாய். நிதானம், பொறுமை. செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான நீங்க தீபம் போட்டு வழிபடணும். மேஷராசிக்கு தலைவர் செவ்வாய்ங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மொத்தத்தில் 2 நாளுமே வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. 2 நாளும் அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படிச்சு பாருங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க. 2 நாளும் கோயில்ல இருந்து. முருகப்பெருமானை பத்தி வாரியார் சொன்னது யூடியூப்ல இருக்கு, கேட்டு பாருங்க அவரோட பேச்சை. ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. 2 நாளும் மன சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனங்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி பார்ப்பீங்க. இதெல்லாம் செய்யுங்க, தப்பிச்சுக்கலாம். ரிஷபராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள். தைரியம், புத்தி கூர்மை, எதிரிகளுக்கு கூட உதவி செய்கிற குணமெல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 2 நாட்களும் வெற்றி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள், 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 2 நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. மந்திரம் அடிக்கடி சொல்லணும், மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க. வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும் உங்கள் வேலைகள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு வெள்ளை துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான்கிற புத்தகம் அல்லது அவரோட ஏதாவது ஒரு புத்தகம் படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து, அல்லது அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க போதும். ஆமாம், பாலகுமாரன் எழுத்தாளர். இதெல்லாம் செய்யுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம். வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு அதிகம். நிதானம், பொறுமை. மிருகசீரிடத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் 2 நாளுமே வழிபாடு முக்கியம். கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க எல்லாத்தையும். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை திங்கள், 7 தெற்கு வெள்ளை செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. 2 நாளும் அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படிச்சு பாருங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படிச்சு பாருங்க. 2 நாளும் கோயில்ல இருந்து. முருகப்பெருமானை பத்தி வாரியார் சொன்னது யூடியூப்ல இருக்கு, கேட்டு பாருங்க அவரோட பேச்சை. ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. 2 நாளும் மன சங்கடமா இருக்கிறப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனங்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி பார்ப்பீங்க. இதெல்லாம் செய்யுங்க, தப்பிச்சுக்கலாம். கடகராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். நிம்மதியான வாழ்க்கை, உயர்வு உண்டு, பிரமாதம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நிம்மதி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1 9 வடக்கு தெற்கு வெள்ளை மஞ்சள் திங்கள், 2 7 தெற்கு கிழக்கு சிவப்பு மஞ்சள் செவ்வாய். 2 நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. மந்திரம் அடிக்கடி சொல்லணும், மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க. வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும் உங்கள் வேலைகள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு வெள்ளை துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான்கிற புத்தகம் அல்லது அவரோட ஏதாவது ஒரு புத்தகம் படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து, அல்லது அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க போதும். ஆமாம், பாலகுமாரன் எழுத்தாளர். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம், உயர்வு உண்டு. கலக்கிறீங்க. உங்களோட
தைரியம், சுறுசுறுப்பு, வேகம், ஜெயிக்கும் நல்ல நாளாக இருக்கும். மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. மொத்தத்தில் சூப்பரான நாள். 2 நாளுமே அனுகூலமான எண் 3, 4 தெற்கு மேற்கு சிவப்பு மஞ்சள் திங்கள், 4, 6 வடக்கு தெற்கு வெள்ளை பச்சை செவ்வாய். 2 நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி மந்திரம் அடிக்கடி சொல்லணும். மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க. வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும். உங்கள் வேலைகள் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு வெள்ளை துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான்கிற புத்தகம் அல்லது அவரோட ஏதாவது ஒரு புத்தகம் படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து, அல்லது அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க போதும். ஆமாம், பாலகுமாரன் எழுத்தாளர். இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும் உறுதி. கன்னி ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே உயர்வு, நிம்மதி. அனுகூலமான எண் 1, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாள். வீண் செலவில்லை, கவலை இல்லை, வெற்றி. எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. நியாயப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரம் அடிக்கடி சொல்லிக்கோங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தினோட ஒரு பகுதியை 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படிங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வேகம், பதட்டம், தடுமாற்றம், அவசரம், குழப்பம் எல்லாம் இருக்குது. மனசு ஒழுங்காக இல்லை. எனவே 2 நாளுமே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. 2 நாளும் அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்க. பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்க. 2 நாளும் கோயிலில் இருந்து. முருகப்பெருமானை பற்றி வாரியார் சொன்னது யூடியூப்ல இருக்கு, கேட்டு பாருங்க அவரோட பேச்சை. ஏழைகளுக்கு காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. 2 நாளும் மன சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனங்கனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி பார்ப்பீங்க. இதெல்லாம் செய்யுங்க, தப்பிச்சுக்கலாம். தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். பிரமாதம், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான வாழ்க்கை, உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, தெளிவு இருக்குது, சாந்தமாக இருக்கீங்க, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 2 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள், 2, 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க. நியாயப்படி நடந்துக்கோங்க. குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரம் அடிக்கடி சொல்லிக்கோங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தினோட ஒரு பகுதியை 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படிங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மகர ராசிக்கார நேயர்களே, நிதானம், பொறுமை. ஏங்க எங்களை கேட்டால் பகல் 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டமத்தோட பாதிப்பிற்கு உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 பேருக்கும். எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, கவனம். பகல் 3 மணி வரைக்கும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. முக்கிய முடிவு கூடாது. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. பகல் 3 மணிக்கு அப்புறம் சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாள். உங்கள் பிறை பலமான தைரியம், சுறுசுறுப்பு, பிடிவாதம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை செவ்வாய். திங்கட்கிழமை பகல் 3 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. அதுக்கு முன்னாடி இல்லை. அனுகூலமான எண் திசை நேரம். 2 நாளும் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் ரோகிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி மந்திரம் அடிக்கடி சொல்லணும். மனசுக்குள்ளே சொல்லிக்கங்க. வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும். உங்கள் வேலைகள் குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு வெள்ளை துணி அல்லது சிகப்பு துணி தானமாக கொடுங்க. 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற காதர் பெருமான்கிற புத்தகம் அல்லது அவரோட ஏதாவது ஒரு புத்தகம் படித்து பாருங்கள் கோயிலில் இருந்து, அல்லது அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க போதும். ஆமாம், பாலகுமாரன் எழுத்தாளர்.
இதெல்லாம் செய்யுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி பொறாமை இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, பகல் 12 மணியிலிருந்து சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. செவ்வாய்க்கிழமை சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை பகல் 12 மணிலேருந்தும் மனசு ஜாக்கிரதை, கவனம், முக்கிய முடிவு கூடாது, அசை உணவு கூடாது, நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் திங்கட்கிழமை பகல் 12 மணிலேருந்து இல்லை, செவ்வாய்க்கிழமை முழுக்க இல்லை. பகல் 12 மணி வரைக்கும் திங்கட்கிழமை. அனுகூலமான எண் 1, தெற்கு, வெள்ளை. முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தால் மட்டும் தள்ளி போட முடியும்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி பகல் 12 மணி வரைக்கும் கூட எடுக்க வேண்டாம் முக்கியமான முடிவு, விட்டுருங்க பேசாமல். வழக்கமான வேலைகளை மட்டும் திங்கட்கிழமையும் செய்யுங்க, செவ்வாய்க்கிழமையும் செய்யுங்க, புதன்கிழமையும் செய்யுங்க, வியாழக்கிழமை பார்த்துக்கலாம். அவ்வளோதான் எங்களோட ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை. திங்கட்கிழமை கூட அனுகூலமான டைம் இருக்கே, பகல் 12 வரைக்கும்னு எதுவும் எடுக்க வேணாம், விட்டுருங்க. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுங்க. 2 நாளும் அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள். 2 நாளும் கோயிலில் இருந்து. முருகப்பெருமானை பற்றி வாரியார் சொன்னது யூடியூப்பில் இருக்குது, கேட்டு பாருங்கள் அவரோட பேச்சை. ஏழைகளுக்கு, காக்கைக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. 2 நாளும் மன சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அனங்கனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க, உறுதி பார்ப்பீங்க. இதெல்லாம் செய்யுங்க, தப்பிச்சுக்கலாம். மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, வாழ்க்கை வளமாகும், வெற்றி, புத்தி கூர்மை, பேச்சாற்றல் எல்லாமே ஜெயிக்கும். அனுகூலமான எண் 6, 7, வடக்கு, தெற்கு, பச்சை, சிவப்பு, திங்கள், 2, 1, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம், செவ்வாய். சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுங்க, நியாயப்படி நடந்துக்கோங்க, குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஓம் அனுசுயா தேவியே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் அடிக்கடி சொல்லிக்கோங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகத்தினோட ஒரு பகுதியை 1/4 மணி நேரம் கோயிலில் இருந்து படிங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.